ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம 5th டே ஆஃப் சீரீஸ் 18க்கு வந்திருக்கோம். ஒரு வாரம் பிரேக் ஆயிருக்கு, ஏன்னா மழை புயல் பண்டிகைலாம் வந்ததால் இன்னைக்குலேருந்து நம்ம பழைய மாதிரி ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் பாடிக்கானதுன்றதால ஃபுல் பாடி ட்விஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணி காமிக்கிறேன். எடுத்த உடனே டைரெக்டாக பண்ணால் வராது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணும்போது கட்டாயம் ஈஸியாக பண்ண முடியும். அது தவிர்த்து சப்போர்ட் வச்சுன்னு பண்ணால் இன்னுமே ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இதோட பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லலாம். ஓகே, ஸ்டே டியூன். பாருங்கள், பாடி ட்விஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து இந்த காலை ரெண்டுத்தையும் நல்லா கீழே பதிய வச்சுட்டு ஒரு பக்கமாக ட்விஸ்ட் பண்ணணும். இப்படி நேராக இருக்கிற கால் பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு திருப்பியும் நேராக வரணும். அதுக்கப்புறம் அதர் டைரக்ஷனில் போயிட்டு நேராக வரணும். இது பண்ணி பழகினதுக்கு அப்புறமா தான் காலை ஃபுல்லாக இங்கேருந்து இங்கே ட்விஸ்ட் பண்ண முடியும். பண்ணலாமா? பாருங்கள், கால் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா? ஸோ ஒரு பக்கம் மட்டும் பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன ஜம்ப் மாதிரி பண்ணும்போது சைடில் திரும்ப 1 2 1 2 1 2 இவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 5 தடவை பண்ணலாம். 1 2 1 2 1 2. ஓகே, முதல்ல ஒரு சைடு மட்டும் பண்ணுங்க. அடுத்தது இன்னொரு டைரக்ஷன் பண்ணலாம். 1 2 1 2. இங்கே ஏதாவது ஒரு பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ராட் இருக்க மாதிரி நினச்சின்னு கூட நீங்கள் பண்ணலாம். ஏன் அப்படி பண்ணுறோன்னா, அப்பர் பாடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அப்போ மட்டும் கீழே பாடி திரும்பிட்டு வரும். ஓகே, 1 2 1 2 1 2 1 2. ஓகே, 5 தடவை பண்ணியிருப்போமா? இப்போ ஓரளவுக்கு உங்கள் உடம்பு டியூன் ஆகிருக்கும். நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, லெஃப்ட் சைடு பண்ணிவிட்டு நேராக வந்து ரைட் சைடு பண்ணணும். ஓகே, அதுதான் செகண்ட் ஸ்டெப். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஓகே, உடம்ப மட்டுமே இங்கேருந்து இங்கே திருப்ப ட்ரை பண்ணுங்க. அது பழகினதுக்கு அப்புறமா கையும் சேர்ந்து ஆக்ஷன் பண்ணுவோம். பாருங்க, 1 2 1 2. ஸோ ரெண்டு டைரக்ஷன்லையும் திரும்புவோம், நடுவில் வரவே கூடாது. ஓகே, 5 தடவை பண்ணலாமா? 1 2 1 2 1 2 1 2 1 2. ஓகே, இது பழகினதுக்கு அப்புறமா கை ஆக்ஷனும் சேர்ந்து வரும். அதாவது எந்த பக்கம் கால் திரும்புமோ கை ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஓகே, ட்ரை பண்ணலாமா? 1 2 1 2 1 2 1 2 1 2 1. இதையே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி பார்க்கலாமா? 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. இது கொஞ்சம் டிஃபிகல்ட் வேரியேஷன், ஃபாஸ்ட்டாக பண்ணுறது. சப்போர்ட்டோடையும் இந்த எக்ஸசைஸ் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா? எப்படின்னு பாருங்கள். ஏன்னா சப்போர்ட் இல்லாமல் பண்ணும்போது உடம்பை லிஃப்ட் பண்ணி திருப்புறது கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி ஏதாவது பிடிச்சின்னு பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பண்ணலாமா? பாருங்கள். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. பார்த்தீங்கன்னா எப்போ பண்ணும்போதும் இந்த முட்டி கொஞ்சம் பெண்டு தான் இருக்கும். எனக்கு பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ரெயிட்டாக லாக் பண்ணிக்க மாட்டேன் முட்டியை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் ப்ரெஷர் முட்டியில் இறங்குதுன்னா நமக்கு அங்கே தான் பெயின் வரும், இன்ஜூரி ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் எப்போ இந்த மாதிரி ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் பண்ணும்போதும் முட்டியை ஸ்ட்ரெயிட்டாக அப்படி பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்காமல் கொஞ்சம் மடங்கினா மாதிரி வச்சு எக்ஸசைஸ் பண்ணணும். பாருங்கள். ஓகே, ஸோ இந்த பெண்டு உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இப்படி பண்ண மாட்டேன். ஓகே, முட்டி கொஞ்சம் பெண்டு வச்சு தான் பண்ணணும். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ பெனிஃபிட்ஸ்லாம் சொல்கிறேன், கேளுங்க. பண்ணி பார்த்தவங்களுக்கு நல்லாவே புரியும் உங்களோட ஹார்ட் ரேட் எப்படி அதிகமாகுது, மூச்சு இறைக்குதுன்னு. ஸோ இது ஃபுல் பாடியும் நம்ம யூஸ் பண்ணுறதால ஹார்ட் ரேட் கட்டாயம் அதிகமாகும். ஸோ ஒரு நல்ல ஏரோபிக் எக்ஸசைஸ். ஏரோபிக் எக்ஸசைஸ்னாலே சர்க்குலேஷன் அதிகப்படுத்துகிறோம், உடம்புக்கு அத்தனை இடத்துக்கும் ஆக்சிஜன் நல்லா சப்ளை ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாடியில் இருக்கிற அத்தனை மசில்ஸும் யூஸ் ஆகும், அத்தனை ஜாயின்ஸும் யூஸ் ஆகும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனர்ஜி பேர்னிங்க்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எக்ஸசைஸ். அதாவது வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எக்ஸசைஸை தொடர்ச்சியாக டைம் வச்சு பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஸ்டெப் பை ஸ்டெப் பழகிட்டு அதுக்கப்புறம் 1 நிமிஷம் டார்கெட் வச்சு கண்டினியூஸாக பண்ணி பாருங்கள். அது பண்ண முடிஞ்சுதா, அடுத்த நாள் 2 நிமிஷம் டார்கெட் வச்சு கண்டினியூஸாக பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் டார்கெட் வச்சுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் அச்சீவ் பண்ண முடிஞ்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏற்றிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் கண்டினியூஸாக பண்ணுறீங்களோ மேக்ஸிமம் எனர்ஜி அதுக்கேற்ற மாதிரி உங்கள்கிட்டேருந்து செலவு பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி வெயிட் ரிடக்ஷனும் இருக்கும். ஸோ வெயிட் ரிடக்ஷன் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா
இந்த எக்ஸசைஸை கற்றுன்னு பண்ணுங்க, கட்டாயம் பெனிஃபிஷியலாக இருக்கும். அது தவிர்த்து ஹிப்பில், அதாவது இடுப்பு பகுதியில் நிறைய ஃபேட் இருக்குன்னு நினைக்கிறவங்க, ஏன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா இடுப்பு பகுதி தான் நம்ம ட்விஸ்ட் பண்ணுறோம், திருப்புறோம் இல்லையா, ஜம்பிங் மூமெண்ட்டும் இருக்குது, ஹிப்பை ட்விஸ்ட்டும் பண்ணுறோம். ஸோ அதனால் இடுப்பில் இருக்கிற அத்தனை ஃபேட்டையும் குறைக்க முடியும். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இடுப்பு பகுதியில் நிறைய ஃபேட் சேர்ந்துருக்கு, எனக்கு என்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணணும்னு. இது மாதிரி எக்ஸசைஸை பண்ணுங்கள், உங்களுக்கு ஓவராலாக பாடியிலேருந்து வெயிட்டும் குறைக்க முடியும், இடுப்பு பகுதியில் இருக்கிற ஃபேட்டையும் குறைக்க முடியும். இது தவிர்த்து என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, கோரை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். அதாவது வயர் லூஸாக இருக்கவங்க இழுத்து வச்சு இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வயரை ஃப்ளாட்டன் பண்ணிகிட்டே போகலாம், அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. இது தவிர்த்து என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, கால் முட்டு, நம்ம ரொம்ப ஜம்ப் பண்ணுறதில்ல, மிதமாக தான் ஜம்ப் பண்ணுறோம். அதனால் பார்த்தீங்கன்னா கால் முட்டிக்கும் நிறைய ப்ரெஷர் கொடுக்காத எக்ஸசைஸுங்கிறதால இது கால் முட்டிக்கும் பெனிஃபிட்டாக தான் இருக்கும். யூஸ் பண்ணாமே வச்சுருந்தா அது உள்ளே இருக்கிற ஃப்ளூயிட் செக்ரீஷன் ஆகாமல் இருக்கும். இது மாதிரி நம்ம மைல்டு ஜம்பிங் மூமெண்ட்ஸ் கொடுக்கறதால அதில் ஃப்ளூயிட் செக்ரீஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தவிர்த்து ஃபாஸ்ட்டாக இது மியூசிக்கோட ப்ளே பண்ணி ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்டாக கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜி பூஸ்டராகவும் இருக்கும், மூட் எலிவேட்டராகவும் இருக்கும். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாகவும் மாற்றிக்கலாம். நம்ம எங்கே போனாலும் இந்த எக்ஸசைஸை அந்த இடத்துலேயே பண்ண முடியும். எங்கேயாவது நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, எக்ஸசைஸ் பண்ண முடியல, அந்த மாதிரி டைமில் இந்த எக்ஸசைஸை ஒரு 5 minutes பண்ணாலே போதும். ½ an hour வாக்கிங் பண்ணுறதுக்கான ஈக்குவலண்ட் கேலோரிஸ் பர்ன் நமக்கு இதில் கிடைக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எக்ஸசைஸை நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணும்போது ஹேண்டியாக எதுவுமே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு டைம் இல்லைன்னா உடனே இது குயிக்காக நீங்கள் பண்ண வேண்டிய எக்ஸசைஸ். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸை நீங்கள்லாம் பழகிதானே ஆகணும். இன்றைக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு இந்த சீரீஸோட 5 எக்ஸசைஸையும் சேர்த்த மாதிரி வந்து உங்களுக்கெல்லாம் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா wrap up day of series 18. அது வரைக்கும் stay tuned to my channel FITTY50. Bye.